மூலிகைகள் என்பது நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு அளித்த நன்கொடை. அவற்றை நாம் முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோயில்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் ஆதொண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரசாயன மருந்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட் ஆஃப் ரசாயனம், அதாவது ரெஜுவனேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருடத்திற்கு முன்பு வரை மாடர்ன் மெடிசனால் ஒற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருந்தது. இதென்ன ரெஜுவனேஷன், அது எப்படி செல்ஸ் ரீஜென்ரேட் ஆகும், அது எப்படி வந்து செல்ஸ் வந்து ப்ரொடெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2001 2002 வரை பெரும்பாலான கான்ஃபரன்ஸில் வந்து ரெஜுவனேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஆயுர்வேதத்திலேருந்து படைக்கும் போதெல்லாம் மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறிகள் இருந்ததை நம்ம பார்க்க முடிந்தது. ஆனால் 2003 நடந்த ஒரு கான்ஃபரன்ஸில் தான் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால் என்ன, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து வந்து முன்வைக்கப்பட்டது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உடலை பாதுகாப்பதிலும், எந்த அளவுக்கு வயதான விஷயங்களை முழுதாகும் போது ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தடுப்பதிலும், குறிப்பாக இன்றைக்கு ஆட்கொல்லி நோயின் நம்ம சொல்லக்கூடிய புற்றுநோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தடுக்க உதவுகிறது அப்படின்னு புரிந்து வைக்கப்பட்ட பிறகு தான் இன்றைக்கு உலகமே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஆன்டி ஆக்சிடென்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை உணர ஆரம்பித்து அது சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சியில் ஈடுபட்டாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஆதொண்டை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மூலிகை இன்றைக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட, குடல் சம்பந்தப்பட்ட, நரம்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரசாயன மருந்தாக பார்க்கப்படுகிறது. ஆதொண்டை அப்படிங்கிறது கெப்பாரிஸ் ஜைலேனிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரத்துடைய தாவரவியல் பெயர். இந்த ஆதொண்டையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், குறிப்பாக ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருப்பவர்களுக்கு, பிரைமரி காம்ப்ளெக்ஸ் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, அதே போல் தொண்டை சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கக்கூடிய, அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்னு சொல்லக்கூடிய தொண்டையிலிருந்து மூக்கு வரை இருக்கக்கூடிய பாதிப்புகள், தொண்டைக்கு கீழே இருக்கக்கூடிய நுரையீரல் மண்டலம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளுக்கு மிகச்சிறந்த மருந்துன்னு ஒன்று சொல்லலாம். பொதுவாகவே என்கிட்ட வரக்கூடிய நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, மாடர்ன் மெடிசனில் ஆஸ்துமா வந்து குணமாகக்கூடிய பிரச்சனை, ஆகாத பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஆயுர்வேத மருத்துவத்தில், சித்த மருத்துவத்தில் குணமாகக்கூடிய பிரச்சனைன்னு சொல்கிறீங்க, இது ரெண்டுமே கான்ஃப்ளிக்டாக இருக்கே, எப்படி அப்படின்னு கேட்பாங்க. இன்றைக்கி ஆஸ்துமா நோய்க்கு மாடர்ன் மெடிசனில் கொடுக்கக்கூடிய மருந்துகள், பெரும்பாலான மருந்துகள் பார்த்திங்கன்னா பிராங்கோ டைலைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகளோ அல்லது ஸ்டீராய்ட் சம்பந்தப்பட்ட மருந்துகளோ, நுரையீரல் சுருங்கி விரிவதை இலகுபடுத்துகின்ற மருந்துகளோ கொடுக்கப்படுகிறது. ஆனால் நம்ம ட்ரெடிஷ்னல் மெடிசனில் பார்த்திங்கன்னா ஆதொண்டை போல் உடலை பலப்படுத்துகின்ற மருந்துகள் கொடுக்கப்படுகிறது. அப்போது உடல் பலமாகும்போது நோய்க்கான வாய்ப்புகளும் நோயுடைய அறிகுறிகளும் படிப்படியாக குறையிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த நோய்க்கான நேரடியான எதிர்ப்பு சக்தி, அதாவது உடலுடைய உறுப்பை பலப்படுத்தக்கூடிய மருந்துகள் நம்ம கொடுக்கும்போது அதில் இந்த ஆதொண்டை முக்கியமான இடத்துல இருக்குது. அதனால தான் ஆதொண்டை சம்பந்தப்பட்ட மருந்துகளை கொடுக்கும்போது ஆஸ்துமா நோய் குணமாகிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ ஆதொண்டையிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரே ஒரு தேக்கரண்டி எடுத்து சிறிதளவு தேனில் கலந்து காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒருவேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது மிக வேகமாக அந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதை பார்க்க முடியும். இன்றைக்கி உலகில் ஏற்படுகின்ற புற்றுநோய்களில் நுரையீரல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 12லிருந்து 19 விழுக்காடு வரை இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய் இருக்கிறது. நுரையீரல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்கள் அப்படிங்கிறது வெறும் புகைப்பிடிப்பவர்களுக்கு மட்டும்தான் வரணும்னு அவசியம் கிடையாது. நம்மளை யாருக்கு வேணால் நுரையீரல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்கள் வரலாம். ஆஸ்துமா நோயாளிகள் அதிகப்படியான ஆஸ்துமாவுக்கான உபயோகப்படுத்துகின்ற இன்னேலஸை உபயோகப்படுத்தும் போது, நுரையீரல் சம்பந்தப்பட்ட நிறைய மருந்துகளை உட்கொள்ளும் போது, உடலில் ஏற்படுகின்ற அரிப்புகளுக்காக ஆன்டி அலர்ஜிக் சம்பந்தப்பட்ட மருந்துகளை உட்கொள்ளும் போது, பேண்டாசிடுன்னு சொல்லக்கூடிய கேஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கான மருந்துகளை உட்கொள்ளும் போதெல்லாம்
மிகப்பெரிய அளவில் உடலை பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பக்க விளைவு என்ன ஆகுதுன்னா நுரையீரல் சம்மந்தப்பட்ட புற்றுநோய்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட புற்றுநோய்களுக்கு மிகச்சிறந்த மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆதொண்டை தான் சொல்லணும். ஆதொண்டையிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து சிறிதளவு தேனில் கலந்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுக்க ஆரம்பித்தாலே நுரையீரலுடைய பலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதை பார்க்கலாம். நுரையீரலுடைய பலம் மட்டுமல்ல, நுரையீரலுடைய ஆரோக்கியம், மூச்சு சுருங்கி விடுகின்ற தன்மை, அதே போல் மூச்சு விடும்போது நுரையீரல் சுருங்கி வருகின்ற தன்மை, இது எல்லாத்துலேயும் நல்ல மாற்றங்கள், கணிசமான முறையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் ஆதொண்டையுடைய இன்னொரு முக்கியமான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 60 வயது ஆன பிறகு நம்ம எல்லாருக்கும் உடலில் நிறைய தேய்மானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பொதுவாக மூட்டு வலிகளில் பிரச்சனைகள், தசைகளில் பிரச்சனைகள், உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுறதை பார்க்க முடியும். இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் போது நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் ஆதொண்டை போல இருக்கக்கூடிய மூலிகைகளை கொண்டு ஒரு தேநீர் பருகுவது. இன்றைக்கு நம்ம குடிக்கக்கூடிய காஃபினால் என்ன நல்ல பலன் இருக்குன்னு தெரியாது, நம்ம குடிக்கிறோம். குடிக்கக்கூடிய தேநீரில் என்ன நல்ல குணம் இருக்கிறது தெரியாது, குடிக்கிறோம். அல்லது இன்றைக்கு விளம்பரப்படுத்துகின்ற உற்சாக பானங்கள், பெரும்பாலான உற்சாக பானங்கள் நம்ம உடலை எப்படி பாதுகாக்கப் போகிறது நமக்கு தெரியாது, இருந்தாலும் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் அந்த மாதிரி பொருட்களை ரொம்ப விலை கொடுத்து வாங்கி உபயோகப்படுத்துவதை தவிர்த்து இன்றைக்கி எனக்கு 60வது பிறந்த நாள் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது மூலிகை மருந்துகளை எப்படி உணவாக பயன்படுத்துவது அப்படிங்கிறத கற்றுட்டு நம்ம உபயோகப்படுத்த ஆரம்பித்தோன்னா 60 வயதிற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கையாக இருப்பதற்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அந்த வகையில் இந்த ஆதொண்டை அதற்கு மிக முக்கியமான ஒரு மருந்துன்னு சொல்லுவோம். ஆதொண்டையிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணம் எடுத்துங்க. 200 மில்லி தண்ணீருக்கு ஒரே ஒரு தேக்கரண்டி போடுங்க, நல்லா கொதிக்க வைங்க, 100 மில்லியாக குறைங்க, வடிகட்டுங்க. வடிகட்டி எடுக்கக்கூடிய இந்த ஒரு சூரணத்தை, இந்த ஒரு கஷாயத்தை ஒரு தேநீர் போல் சிறிது பனங்கற்கண்டோ தேனோ போடுங்க, லேசாக கலக்குங்க, நல்லா சூடாக சாப்பிடுங்க. காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை, தேவைப்பட்டால் இரவு ஒரு வேளை. ஜீரண மண்டலம் தூண்டப்படுவதை பார்க்க முடியும். ஜீரண மண்டலத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படுவதை பார்க்க முடியும். வயிறு சம்பந்தப்பட்ட உறுப்புகளுடைய செரிமானம் சம்பந்தப்பட்ட உறுப்புகள் நன்றாக வேலை செய்கிறத பார்க்கலாம். இதய பாதிப்போ, நீரிழிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லாமல் இருப்பதை பார்க்கலாம். ஆதொண்டை ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டை தடுக்கக்கூடிய, ப்ராஸ்டேட் கேன்சரை தடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருந்து. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை உணவாக நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடலுடைய உறுப்புகளுடைய செயல்பாடு சீராகிறதையும், உடலுடைய உறுப்புகளுடைய செயல்பாடு சீராகும்போது நமக்கு இயற்கையாகவே உடலுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுவதையும் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு பெரும்பாலான நேரங்களில் வியாதிக்கு மருந்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம்தான் இருக்கே தவிர ப்ரிவென்டிவாக எப்படி இந்த மருந்துகளை உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்றைக்கி பெரும்பாலும் இல்லைன்னா நம்மளே ஒரு கெஸ் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு மருந்து எடுத்து உபயோகப்படுத்துகிறோம். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு முறையான ஒரு மருத்துவ ஆலோசனை பெற்று 60 வயதுக்கு பிறகு மூலிகை மருந்துகளை உணவாக பயன்படுத்தக்கூடிய முறையை நம்ம கொண்டு வந்தோம்னா நம்மளால் நல்ல காலம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். எனவே நேயர்களே, இந்த ஆதொண்டையை பொறுத்தவரையிலும் உடலை பலப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து, ரசாயன மருந்து, காயகல்ப மருந்துன்னு சொல்லுவோம். தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் ஒரு மருந்தாகவோ அல்லது ஒரு உணவாகவோ இதை பயன்படுத்தி வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நாம் கொள்ளத்தக்கவை எவை, தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பேச வந்திருக்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். டெங்கு அபாயம் என்று தமிழகத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. உயிர்ப்பொலிகள் நிகழ்ந்த வண்ணம் இருக்கின்றன. அரசினுடைய செயல் என்ன என்கிற கேள்விகள் தொடர்ந்து ஒரு பக்கம் இருக்கின்றன. ஆனால் இந்த டெங்குக்கு எதிரான போராட்டத்தின் போது டெங்குவை விட மோசமான நோய்கள் நம்முடைய சமூகத்தில் புரையோடி போயிருக்கின்றன என்கிற யதார்த்தத்தையும் நான் காண வேண்டியிருக்கிறது. உண்மையில் டெங்கு எப்படி வேறறுக்கப்பட வேண்டுமோ அப்படி வேறறுக்கப்பட வேண்டிய பல நோய்கள் இந்த சமூகத்தில் இருக்கின்றன. அதில் சாதி வேற்றுமை, சாதி வெறி என்ற ஒன்றும். நீங்கள் கேட்கலாம், டெங்குவிற்கும் சாதிக்கும் என்ன சம்பந்தம்? நான் ஏன் டெங்குவை பற்றி பேசுகிற போது சாதியை பற்றி பேசுகிறேன் என்று நீங்கள் கேட்கலாம். சமீபத்தில் பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி, ஒரு ஆங்கில ஏட்டில் வந்த ஒரு செய்தி,
அந்த செய்தியின் அடிப்படையில் தான் இந்த வேதனையான விஷயத்தை இன்று உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. கோவை மாவட்டத்தில் சுகாதார பணியாளர்கள், முக்கியமாக டெங்குவுக்கு எதிராக சுத்தப்படுத்துகிற பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் அல்லது தற்காலிக பணியாளர்கள், இவர்கள் பெரும்பாலும் தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படி கொசு மருந்து அடிப்பதற்கோ, குப்பைகளை அகற்றுவதற்கோ, தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்வதற்கோ அங்கு வீடுகளுக்குள் அவர்கள் நுழைய முயற்சிக்கிற போது அங்கு இருக்கக்கூடிய சாதி உணர்வு கொண்ட பலர் அவர்களை உள்ளே அனுமதிக்க மறுக்கிறார்கள் என்பதுதான் அந்த செய்தி. அந்த தொழிலாளிகள் மிகுந்த மனவேதனையினுடன் தாங்கள் சாதி ரீதியாக இழிவாக பார்க்கப்படுவதாகவும் பல சமயத்தில் தங்களுடைய பணிகளை கூட செய்ய விடாமல் தடுப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒரு உயிரையே கொல்லக்கூடிய டெங்கு போன்ற ஒரு விஷயத்தில் கூட அதைவிட கொடூரமாக இந்த சாதி வெறி எப்படி தலைவிரித்தாடுகிறது என்பதை நாம் இதிலே பார்க்கிறோம். அப்பொழுது அந்த சுகாதார பணியாளர்கள் கூறக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இங்கே அப்படி நாங்கள் ஏதாவது போய் காவல்துறையில் புகார் செய்தால் எங்கள் வேலை போய்விடும். ஏனென்றால் எங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அந்த ஒப்பந்ததாரர்கள், கான்ட்ராக்டர்ஸ், அவர்களும் உயர் சாதியைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் சாதி ரீதியாக மற்ற உயர் சாதி தங்கள் சாதியைச் சேர்ந்தவர்களைத்தான் ஆதரிப்பார்களே ஒரே எங்கள் பக்கம் நிற்க மாட்டார்கள் என்கிற ஒரு வேதனையான செய்தியை இந்த தொழிலாளிகள் பகிர்ந்து கொள்கிறார்கள். அதை பார்க்கிற போது நமக்கு உண்மையிலேயே இந்த சாதி வெறியினுடைய முழு பரிமாணம் நமக்கு தெரிய வருகிறது. இது கோவை மாவட்டத்தில் மட்டுமல்ல, நிறைய கிராமப்புறங்களில் கூட இன்றைக்கும் இந்த சாதி வெறி என்பது, அதாவது அவர்கள் தொட்டால் தண்ணீர் தீட்டாகிவிடும், அல்லது அவர்கள் வீட்டிற்குள் வந்தால் புனிதம் கெட்டுவிடும், அவர்கள் சில முக்கியமான பொருள்களை தொடக்கூடாது என்று சுத்தப்படுத்துகிற பணியில் கூட அவர்களை உள்ளே விடாமல் தடுக்கிற ஒரு அவலம் இங்கே இருக்கிறது. ஏற்கனவே ஒரு கழிவுகளை அகற்றுவதற்கு, சுத்தப்படுத்துவதற்காகவே அந்த சாதிகளை ஒருபுறம் ஒதுக்கி வைத்திருக்கிறோம். அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு இழிவாக இந்த சமூகத்தில் இருக்கிறது. மலமல்லுதல் உட்பட இது போன்ற கழிவுகளை அகற்றுகிற பணிகளில் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். அந்த பணியை செய்கிறவர்களிடையேயும் கூட ஒரு சாதி ரீதியான பாகுபாட்டை காட்டுகிறார்கள் என்றால் ஒரு இரட்டை இழிநிலையை அவர்கள் சந்திக்கிறார்கள் என்று தான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. இது உண்மையிலேயே ஒரு அவலத்திலும் அவலமான ஒரு காட்சி என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று கேட்டால், நம்முடைய நாட்டில் நாம் எவ்வளவோ ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறோம், மனித உரிமைகளை பற்றி பேசுகிறோம், சமத்துவம் என்று பேசுகிறோம். ஆனால் சில தொழில்களை சிலருக்கு மட்டும் உரியதாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த அவல நிலையை நாம் எப்படி போக்கப் போகிறோம்? இன்றும் கூட மக்களுடைய மனதில் உறைந்து நிற்கக்கூடிய அந்த சாதி வெறி என்கிற சாத்தானை நாம் எப்படி அகற்றப் போகிறோம் என்கிற ஒரு மிகப்பெரிய கவலை நம்முடைய மனதில் எழுகிறது. அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு சாதி என்பது ஒரு மிகப்பெரிய சங்கிலி பின்னலாக கிராமப்புறங்களில் அல்லது சில மாவட்டங்களில் அது ஊடுருவி போயிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எவ்வளவோ சமூக மாற்றங்கள், நாகரிக மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள் என்ன நடந்தாலும் சரி, சாதி எப்போதும் தன்னுடைய அதே முகத்தோடு தான் இருக்கும், அதே குணத்தோடு தான் இருக்கும். அது துப்புரவு தொழிலாளர்களை கூட வீட்டிற்குள் விடாது என்பதை நினைக்கிற போது சாதியத்திற்கு எதிரான நம்முடைய போராட்டம் என்பது எவ்வளவு ஆழமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்று கேட்டால், இன்றைக்கு சாதியின் பெயரால் நடக்கிற பாகுபாடுகள் என்பது அது பல சமயங்களில் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது. ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் கூட சாதி ரீதியாக தங்களுக்குள் ஒருங்கிணைந்து கொள்கிறார்கள், சாதி ரீதியாக சில கூட்டணிகளை அமைத்துக் கொள்கிறார்கள். இது ஐடி போன்ற நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், கலை இலக்கியத் துறையில் இருப்பவர்களாக இருக்கலாம், அரசியலில் இருப்பவர்களாக இருக்கலாம். எல்லா இடங்களிலுமே சாதி ரீதியான இந்த ஒருங்கிணைவுகள் திரும்ப திரும்ப நடந்து கொண்டிருக்கின்றன. இதன் காரணமாக இவர்கள் கூட்டாக மற்றவர்களுக்கு எதிரான சில குற்றங்களையோ அல்லது சில வன்முறையிலோ அவர்கள் ஈடுபடுவது மட்டுமல்ல, ஒரு சாதி ரீதியான ஒரு இனக்குழு மனோபாவம் அதன் காரணமாக மற்றவர்களை ஒதுக்குவது, விலக்கி வைப்பது, அல்லது தங்கள் குழுவுக்கென ஒரு சில குறிப்பிட்ட அட்வான்டேஜஸ், சில கூடுதல் அனுகூலங்களை பெற்றுக்கொள்வது, மற்றவர்களுக்கான அனுகூலங்களை மறுப்பது, இப்படியாக இந்த சாதியினுடைய வடிவம் வெவ்வேறு விதங்களில் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனுடைய ஒரு அடையாளம்தான் இன்று துப்புரவு பணிக்காக அமர்த்தப்பட்டவர்கள். அதுவே ஒரு சாதி ரீதியான கொடுமை. அதற்குள்ளும் ஒரு கொடுமையை இழைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய இருண்ட மனங்கள் இன்னும் வெளிச்சம் பெறவில்லை என்பதைத்தான் காட்டுகிறது.
நாம் குழந்தை பருவத்திலிருந்தே சாதியத்திற்கு எதிரான உணர்வுகளை குழந்தைகளிடம் ஊட்டி வளர்க்க வேண்டும், இளைஞர்களிடம் ஊட்டி வளர்க்க வேண்டும். சாதி கொடுமைகளுக்கு எதிராக சமரசமற்ற நடவடிக்கைகளை நாம் எடுக்க வேண்டும் என்பதைத்தான் இதுபோன்ற செய்திகள் நமக்கு காட்டுகின்றன. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை சார்ந்த சிறப்பு விருந்தினர்கள் அந்த துறையை பற்றி அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழறிஞர் பேராசிரியர் பன்னீர்செல்வம். ஒரு ஆசிரியராக தன்னோட பணிகளை தொடங்கி 35 ஆண்டுகள் ஓய்வு பெற்ற பிறகு ஒரு ஆய்வாளராக உருவாகி இன்னைக்கு வரைக்கும் தமிழ் பணியை எவ்வளோ தூரம் சுவாரஸ்யமாக இவர் செஞ்சிட்ருக்காருன்னு பல விஷயங்களை, கருத்துக்களை இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஒரு தமிழறிஞராக, தமிழ் துறை ஆசிரியராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ஆசிரியர் சொல்லும்போது ஆரம்ப காலத்தில் ஒரு செகண்டரி கிரேட் டீச்சராக உங்களுடைய பணிகள் ஆரம்பமாயிருக்கு. அதிலிருந்து தொடர்ந்து 36 ஆண்டுகள் பயணம் நிறைவு பெற்ற பிறகு ஓய்வு பெற்ற அதுக்கப்புறமும் நீங்கள் உங்களை ஒரு ஆக்டிவாக வச்சிட்ருக்கீங்க. பல துறைகளில், இலக்கியங்களில், தமிழ் சார்ந்த பணிகளில் ஈடுபடுத்திகிட்ருக்கீங்க. முனைவருக்கான ஆய்வு மேற்கொண்டு ஒரு ஆய்வாளராக இன்றைக்கி உருவாகியிருக்கீங்க. புத்தகங்கள் நிறைய எழுதியிருக்கீங்க ஒரு படைப்பாளியாக. அதுலேயும் இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னும் போது பொம்மலாட்டம் கலை பற்றின ஒரு புரிதல் இருக்குது. அதை கற்றுக்கிட்டு புத்தகமாக வெளியிட்டிருக்கீங்கனால நிறைய மாணவர்களுக்கு அதை ஒரு கல்வியாக நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. உங்களோட தமிழ் துறை சார்ந்த அனுபவங்கள் முழுவதையும் எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இந்த ஆசிரியர் பணி பற்றி சொல்லுங்கள். ஒரு 35 ஆண்டு கால ஆசிரியர் பயணம் அப்படின்னும் போது ஒரு 2 தலைமுறையை கடந்து வந்திருப்பீங்க. மாணவர்களோட மாற்றம், நம்ம நாட்டில் வளர்ச்சி அப்படிங்கிற முறையில் ஏற்பட்ட மாற்றங்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஆசிரியர் பணி பற்றி சொல்லுங்கள். நான் முதல்ல ஆசிரியர் இடைநிலை ஆசிரியராக பயிற்சி பெற்றேன். அப்படி பயிற்சி பெற்ற பிறகு இடைநிலை ஆசிரியராக பணி கிடைக்கல. ஏன்னா அன்னைக்கு பணி வாய்ப்பு என்பது ரொம்ப சிரமமான காலம். அதனால் ஒரு இளநிலை பணியிடம் அப்படின்னு ஒரு பணியிடம் வேக்கண்ட்டாக இருந்தது, காலி இடமா. அந்த காலி பணியிடத்தில் நீங்கள் பணியாற்றுறீங்களா அப்படின்னு மேலாளர் கேட்டு ஒரு தனியார் பள்ளியில் தான் நான் என்னுடைய ஆசிரியர் பணியை தொடங்கினேன். அப்படி தொடங்கி ஒரு 1.25 ஆண்டுகள் ஆன பிறகு என்னை இடைநிலை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்றேன். இப்படி பதவி உயர்வு பெற்ற பிறகு நாம் வெறும் இடைநிலை ஆசிரியராகவே இருக்கக்கூடாது, ஒரு பட்டதாரி ஆகணும் அப்படின்னு சென்னை பல்கலைக்கழகத்தில் புலவர் பட்டம் பெற்றேன். அதுக்கப்புறம் அப்போ என்ன இருந்தது அப்படின்னா, புலவர் பட்டம் பெற்றால் பிஎட் பண்ண முடியாது, டிப்ளமா தான் பண்ணணும் பயிற்சிக்காக. அதால் என்ன பண்ணாங்க, அப்போ பிலிட்டுன்னு ஒரு ஆன்சிலரி 2 பேப்பர் வச்சுருந்தாங்க. அந்த 2 தாள்களை எழுதி நான் பிலிட் பட்டம் பெற்று அதுக்கப்புறம் பிஎட் பட்டம் செய்தேன். பிஎட் பட்டம் பெற்ற பிறகு மேலாளரிடம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணேன். அப்படி பதிவு பண்ணதனுடைய அடிப்படையில் எனக்கு 94 பட்டதாரி ஆசிரியர் பணியிடமாக வந்தது. ஆக ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டு காலம் தனியார் பள்ளிக்கூடத்திலே அரசு நிதி உதவி பள்ளியில் பணியாற்றினேன். அப்படி நான் நோ அப்ஜெக்ஷன் வாங்கி வேலைவாய்ப்பு பதிவகத்தில் பதிவு பண்ணதன் அடிப்படையில் 94 எனக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் வாயிலாக ஒரு வேலைவாய்ப்பு கிடைத்தது. பொதுவாக மாணவர்கள் எப்படி இருக்காங்க சார்? மாணவர்கள் கற்கின்ற ஆர்வத்தில் இருக்கிறார்கள். சில மாணவர்கள் அதிலிருந்து மடைமாற்றம் பெறுபவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை மடைமாற்றம் செய்ய வேண்டும். மடைமாற்றத்தில் இருக்கிற மாணவர்களை நாம் கற்க ஆர்வம் ஊட்டுவதற்கான பல விளையாட்டு நிகழ்வுகளோடு அவர்களை ஆர்வம் ஊட்ட வேண்டிய காலகட்டம் இருக்கிறது. ஏன்னா கற்க வருகிற மாணவர்கள், நான் முதல்ல தொடக்க நிலையில் தான் ஆசிரியராக இருந்தேன். தொடக்க நிலை மாணவர்களை பொறுத்தவரையில் கற்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தாலும்
விளையாட்டு முறையில் அவர்களுடைய எண்ணம் மடைமாற்றம் பெறுகிறது. அப்படி மடைமாற்றம் பெறுகிற நிகழ்வை நாம் அவர்களோடு விளையாட்டு நிகழ்வுகளோடு கதை சொல்கிற பாங்கோடு அவர்களை கற்பதற்கான ஒரு தூண்டுதலை ஏற்படுத்த வேண்டும். அப்படி ஏற்படுத்தினா நிச்சயமாக மாணவர்கள் படிப்பதற்கான ஆர்வத்தை கொள்வதோடு மட்டுமல்ல, படிக்கின்ற திறனையும் அவர்கள் பெறுவதற்கு வாய்ப்பாக அமைகிறது. அப்படி பார்த்தீர்களானால் என் கூட பணியாற்றிய ஆசிரியர் வரலாறை கூட பாடல்கள் வாயிலாக, இசை ஒரு சாதாரண இசையை வச்சு பாடல்கள் வாயிலாக மாணவர்களுக்கு கற்பித்தார். ஒரு ஆசிரியர் பணி அப்படின்னு நம்ம பேசும்போது இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழலில் இந்த மாதிரியான ஒரு இயல்பாக நடக்கக்கூடிய கல்வி முறைக்கு போக வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற இந்த வேகமான ஒரு வாழ்க்கையில் மாணவர்களுக்கு நிறைய மன அழுத்தம் இருக்கிறத தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு கல்வி முறை மறுபடியும் நமக்கு தேவையாக தான் இருக்குது. ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறத தாண்டி உங்களுடைய ஓய்வுக்கு பிறகு நீங்கள் ஒரு எழுத்தாளராக மாறியிருக்கீங்க, ஒரு ஆய்வாளராக மாறியிருக்கீங்க, பல விஷயங்களை தேடி போய் இலக்கியத்தில் உங்களை ஈடுபடுத்திருக்கீங்க. அப்படின்னும் போது இந்த ஓய்வுக்கு பிறகு ஒரு முனைவர் பட்டத்திற்கான ஒரு ஆய்வை மேற்கொள்ளணும், அதை ஒரு முறைப்படி நம்ம ஒரு ஆய்வாளராக மாறணும் அப்படின்னு எப்படி உங்களுக்கு எண்ணம் ஏற்பட்டுச்சு? நான் முதல்லையே படிக்கின்ற காலத்திலேயே, மாணவர் பருவத்திலேயே நிறைய அதிகமாக பயின்று நாம் வருவாய்த்துறையில் பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது. என்னுடைய உடல்நிலை பாதிப்பின் காரணமாகவும் பொருளாதார நிலையினுடைய தாக்கத்தினாலும் என்னால் கல்லூரி கல்வியெல்லாம் பண்ண முடியல. இருந்தாலும் நாம் ஆசிரியர் பணிக்காவது போகலாம் என்று தான் அந்த இடைநிலை ஆசிரியர் பயிற்சியை பெற்று ஆசிரியர் பணிக்கு போனேன். அப்படி ஆசிரியர் பணிக்கு சென்ற பிறகு நாம் அஞ்சல் வாயிலாக பள்ளி மேற்படிப்பு படிக்கலாம் என்று இருந்த நிலையில் என்னால் அந்த கணிதமும் அறிவியலும் தொடர இயலவில்லை. ஏன்னா அதுக்கு இன்னொருத்தருடைய உதவி தேவைப்படுகிறது. தமிழ் மீது கொஞ்சம் பற்று இருந்தது, தமிழ் புலவர்கள் மீது எனக்கு பற்று இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, சென்னை பல்கலைக்கழகத்தின் வாயிலாக புலவர் பட்டம் பெறுவதற்கான முதல் முயற்சி, அந்த முயற்சியில் புலவர் பட்டம் பெற்றேன். அதன் பிறகு தான் மேலே மேலே நாம் படிக்கணும். ஏன் அப்படின்னா, என்னுடைய உறவினர் ஒருவர் இருந்தார், எங்களுடைய அத்தை மகன். அவரது பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றினார். எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவார், என்ன கேள்வி கேட்பார். அப்படி கேள்வி கேட்குற போது இலகுவான வினாவை தான் கேட்டார். என்னால் அது பதில் சொல்ல முடியல. அவர் அந்த பதில் சொல்ல முடியாத நிலையை வைத்து எங்கள் உறவினர்களில் யாரும் அதிகமாக படிக்கலை. அதனால் இப்படி கல்வி அறிவு இல்லாத மத்தியில் உனக்கு எப்படா இதெல்லாம் தெரியும், கல்வியை நிறைய பெற்றாதான் இதெல்லாம் தெரிய வரும் அப்படின்னு சொன்னார். அந்த வேகம்தான் என்னை உயர்கல்வி படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டியது. அது மட்டுமல்ல, கல்விதான் நமக்கு அடிப்படை அப்படின்ற எண்ணமும் என்னுடைய மனதிலே ஆழமாக பதிந்ததின் வாயிலாக ஓய்வு பெற்ற பிறகு கூட ஆய்வு பணியை நாம் செய்ய வேண்டும், ஆய்வு பட்டத்தை பெற வேண்டும் என்று முனைவு பட்டம் பெற்றேன். உங்களுடைய ஆய்வு எதை பற்றியதாக இருந்ததுங்கய்யா? என்னுடைய ஆய்வு முதல்ல மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் எம்பில் ஆய்வு பட்ட தேர்வுக்காக அறிவொளி நடைபெற்றது. நம்முடைய மாவட்டத்தில் மட்டுமல்ல, நம்ம மாநிலத்தில் அல்ல, இந்தியா முழுவதும் நிறைய மாவட்டங்களில் அந்த அறிவொளி இயக்கம் தொடங்கியது. அந்த அறிவொளி இயக்கத்தில் மக்கள் கல்வியை பெற வேண்டும், கல்வி ஒரு உயர்ந்த உன்னதமான செல்வம் என்பதை உணரச் செய்வதற்காக பாடல்கள் வாயிலாகவும் நாடகங்கள் வாயிலாகவும் பாமர மக்கள் மத்தியிலே ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தினார்கள். அந்த ஆர்வம் இன்றைக்கு பார்த்தீர்களானால், என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கு அந்த அறிவொளியினுடைய தாக்கம் சாதாரண பாமர மக்கள் கூட நம்முடைய குழந்தை படிக்க வேண்டும்
என்ற ஆர்வத்தோடு பள்ளிக்கு அனுப்புகிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கிற அந்த நாடகங்களையும் பாடல்களையும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற நிலையில் வேலூர் மாவட்ட அறிவொளி இயக்க நாடகங்கள் ஒரு ஆய்வு அப்படின்னு பண்ணேன். அந்த நாடகங்கள் எப்படி இருந்தது அப்படின்னா, மக்கள் மத்தியில் கல்விக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற இலக்கிய நோக்கோடு கூடிய தன்மையாகவும், ஸ்ட்ரீட் தியேட்டர் என்று சொல்வார்களே, தெருமுனை நாடகங்கள் அதாக அது அமைந்திருந்தது. ஆக ஒரு இலகுவாக பாமர மக்கள் மத்தியிலே ஒரு கருத்தை கொண்டு செல்வதற்கும் அவர்களை விழிப்பு பெற செய்வதற்கும் அது வாய்ப்பாக அமைந்தது. அதனால் அது ஒரு ஆய்வு செய்து நாம் ஒரு பதிவை செய்ய வேண்டும் என்பதற்காக அதை செய்தேன். அதன் பிறகு PhD முனைவர் பட்டம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்த போது இந்த அறிவொளி இயக்கத்தில் மக்களிடத்திலே என்னென்ன விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியது என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்பதற்காக அதை செய்தேன். ஏன் அப்படின்னா, அந்த களப்பணியாளராக நான் பணியாற்றினேன். அதனால் அந்த விழிப்புணர்வுகள் எல்லாம் மக்களுக்கு தெரிய வேண்டும், இலக்கியத்தில் பதிய வேண்டும் என்ற நோக்கோடு அறிவொளி இயக்கத்தினுடைய விழிப்புணர்வு ஒரு ஆய்வு என்று பண்ணேன். ஏன்னா அறிவொளியில் வெறும் பாடம் சொல்லிக் கொடுப்பது மட்டும் அல்லாமல் அவர்களுக்கான சுகாதாரம், தூய்மை, மருத்துவம், உடல் பாதுகாப்பு, அவங்க என்ன வச்சாங்கன்னா, நமது சுத்தம் நமது கையில், நம்முடைய உடலுக்கு உணவே மருத்துவம், மருந்தே உணவு அப்படின்ற ஒரு கோஷத்தை எல்லாம் மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி களப்பணிகள் வாயிலாக விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். கல்விக்கு அப்பால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்னென்ன விழிப்புணர்வுகளை பெற வேண்டும் என்பதை அறிவொளி இயக்கம் தந்தது. அதனால் அந்த விழிப்புணர்வு ஒரு ஆய்வு அப்படின்னு பண்ணேன். உங்களுடைய படைப்புகள், இலக்கிய பயணம் அப்படின்னு சொல்லும்போது அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் ஆசிரியர் பணியில் இருக்கும்போதே பொம்மலாட்டம் சார்ந்த ஒரு கல்வியை அதற்கான ஒரு முறைப்படி பயிற்சி எடுத்திருக்கீங்க. அந்த மாணவர்களுக்கும் நிறைய அதை கல்வியில் புகுத்திருக்கீங்க. அதுக்கப்புறம் ஓய்வுக்கு பிறகு அது ஒரு புத்தகமாகவும் இப்போ வெளியிட்டிருக்கீங்க. பொம்மலாட்டம் ஒரு கலை, அதை ஒரு கல்வி அப்படின்ற உங்களுடைய பார்வை பற்றி சொல்லுங்கள். பொம்மலாட்டம் என்பது இன்றைக்கு மாணவர்களுக்கு ஒரு காலத்தில் கதை சொல்லித்தான் நல்ல அறிவுகளை புகட்டினார். அது மாதிரி தான் சரித்திர சிவாஜி தன்னுடைய வீரத்தை பெற்றது தன்னுடைய தாயிடமிருந்து வீர கதைகளை அறிந்ததின் வாயிலாக அவர் அந்த வீரத்தை பெற்றார். அப்படி மாணவர்களுக்கு பாடத்தை கற்பிக்கும் பொழுது இது பாடம், ஆசிரியர் பாடம் கற்பிக்கிறார், நாம் அதை கேட்க வேண்டும் என்ற எண்ணம் வந்ததுன்னா அவர்களுக்கு அந்த கற்றலில் தொய்வு ஏற்படும். அந்த தொய்வு இல்லாமல் அவர்கள் விளையாட்டாக இருக்கிறார்கள், ஒரு நாடகத்தை பார்க்கிறார்கள். அப்படின்ற நிலையிலே பார்க்கிற போது மாணவர்கள் கல்வியிலே நாட்டமுடையவர்களாக அமைகிறார்கள். அது மட்டுமல்ல, இப்போது இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் பார்த்திங்கன்னா, ஒரு சினிமாவை பார்த்துட்ட உடனே அதில் வர வசனத்தையும் பாடலையும் அவனுடைய மனதிலே பதிய வைத்து திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். அப்படி ஒரு நாடகத்தின், அதுலேயும் பொம்மலாட்டம் நம்முடைய பண்டைய கலை, அது அந்த கலையின் வாயிலாக மாணவர்களுக்கு பாடத்தை கற்பிக்கிற போது ரொம்ப, அதாவது ஏறக்குறைய என்னை பொறுத்த வரையில் ஒரு 70 விழுக்காடு சப்ஜெக்ட், அதாவது கருத்துக்கள் மாணவர் மத்தியிலே பெறுவதற்கும் அதனை திரும்ப திரும்ப மற்ற மாணவர்களிடம் சொல்லி அவர்கள் மனதிலே பதிய வைப்பதற்கும் வாய்ப்பாக அது அமைந்தது. அந்த வகையில் தான் நான் என்னுடைய மாணவர்களுக்கும் அருகாமையிலே இருக்கிற பள்ளி மாணவர்களுக்கும் இந்த பொம்மலாட்டத்தின் வாயிலாக கல்வியை கற்பித்தேன். அந்த புத்தகம் எப்படி வெளிவந்துச்சுங்க? அதான், நான் பயிற்சி பெறுகிற போது நான் இளம் வயதில் இருந்து எனக்கு ஒரு வழிகாட்டி ஆசானாக அரங்கநாதன்
என்று ஒரு ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர் தான். அவர் இந்த புத்தகம் படிப்பது, எழுதுவது, நாடகம் படைப்பது. அவர் வந்து இங்கே ஐசரி வேலன் இருந்தார் இல்லை, அவர் வந்து நான் பயின்ற பள்ளி ஊரினுடைய சொந்தக்காரர். அவரை வைத்து இந்த ஆசிரியர் ஒரு நாடகம் எழுதி இவர் 2 நாள் நாடகம் நடத்தினார். எப்போ பார்த்தாலும் சொல்லுவார், புஸ்தகம் படிக்கணும்டா, எதுனா எழுதணும்டா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அந்த எண்ணம் என்னுடைய அவரை வந்து ஒரு வழிகாட்டியாக நான் ஏற்றுக்கொண்டதின் வாயிலாக நான் எதெல்லாம் பார்க்குறனோ அதெல்லாம் பதிவு செய்யணும் அப்படின்ற எண்ணம் வந்தது. அப்படி நான் பயிற்சி பெற்ற போது, அந்த பயிற்சி கொடுக்குற போது குறிப்புகளை எடுத்தேன். அவர்கள் சில புத்தகங்களையும் தந்தார்கள். அந்த புத்தகங்களை பார்க்கிற போது எல்லாம் ஆங்கில வாயில் புத்தகங்களாகவும் இந்தி மொழியிலே இருக்கிற புத்தகங்களாகவும் இருந்தது. நம் தமிழக மக்களுக்கு தமிழிலே இப்படி ஒரு புத்தகம் இருந்தால் சரியாக இருக்கும் என்ற எண்ணம் எனக்கு மேலோங்கியதன் காரணமாக நான் வந்து தமிழில் பொம்மலாட்ட கல்வியியல் அப்படின்னு எழுதினேன். அதில் பார்த்திங்கன்னா என்னென்ன பொம்மை வகைகள் இருக்குது, இந்த பொம்மலாட்டம் எப்படி அதனுடைய வரலாறு அப்படி எழுதி அந்த பொம்மை வகைகளோடு என்னென்ன பொம்மைகளை எப்படியெல்லாம் நாம் செய்யலாம், படைக்கலாம் என்று அது இல்லாமல் அந்த வகை ஒவ்வொரு வகை பொம்மைகளுக்கும் மேடைகளை எப்படி அமைக்கலாம், அந்த மேடைகளில் இந்த பொம்மைகளை எப்படி இயக்கலாம், வசனங்களை எப்படி அமைக்கலாம். நீங்கள் பொம்மலாட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக வசனம் இருக்கக்கூடாது. பாடல்கள் வாயிலாகத்தான் மாணவர்களுக்கோ பொதுமக்களுக்கோ அந்த செய்தி போய் சேரும். அது இல்லாமல் வசனம் பேச 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 அவர்களுக்கு ஒரு சலிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும். பாடல்கள் வாயிலாக, அதுவும் நாட்டுப்புற பாடல்கள் வாயிலாக பண்ணால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்ற நோக்கில் தான் நான் அந்த புத்தகத்தை வடிவமைத்தேன். அதில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நாட்டுப்புற பாடல்கள் அமைப்பிலே தான் சில பாடல்களும் இருக்கும், வசனங்களும் இருக்கும். இப்போ பொம்மலாட்டம் அப்படிங்கிறது ஒரு கல்வி, நம்ம கதை மூலமாக நிறைய நல்ல கருத்துக்களை கொண்டு போய் மாணவர்கள்ட்ட சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கான பணியும் செஞ்சுருக்கீங்க. அதுக்கான புத்தகமும் வெளிவந்திருக்கு. அப்படின்னும் போது தமிழ் மொழி இலக்கியங்கள் மேலே உங்களுக்கு ஒரு அதீத ஆர்வம் காரணமாக நீங்கள் ஒரு படைப்பாளியாக கிட்டத்தட்ட 35 புத்தகங்களுக்கு மேலே எழுதியிருக்கீங்க. 22 புத்தகம் வெளிவந்திருக்குன்னும் போது எழுத்து மூலமாக என்ன மாதிரியான விஷயங்களை மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நீங்கள் நம்புகிறீங்க? நாம் வந்து நம்ம சமுதாயத்தில் மக்கள் எதை அறியாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கும் எவ்வளவோ விழிப்புணர்வு வந்திருக்கு, கல்வியில் எவ்வளவோ மேம்பாடு வந்திருக்குது. நாம் இலகுவாக கல்வியை பெறக்கூடிய வாய்ப்பெல்லாம் இப்போது இருக்குது. நமக்கு பொருளாதாரம் ஒரு முறையாக இருந்தாலும் வேறு வழிகளில் கூட நாம் கல்வியை பெறுவதற்கான ஒரு இலகு வழிமுறைகள் இருக்குது. அப்படி இருக்கிற போதும் நம்மால் சரியா அதை அடைய முடியல. அதனால் அதை அடைவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணேன். அப்படி நம்மை பாதிக்கிற விஷயங்களை ஒரு புத்தகமாக படைத்தா சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் முதல்ல பொம்மலாட்ட கல்வியியல் பண்ணேன். அப்புறம் அந்த அறிவொளி இயக்கம் பண்ணேன். அதுக்கப்புறம் திருக்குறள் அமைப்பு. இப்போ திருக்குறள் வந்து உலக அளவில் ஒரு பொதுமறையாக, அறநூலாக, உலகத்திலேயே சிறந்த அறநூலாக இன்று பார்க்கிறோம். ஆனால் அந்த திருக்குறள் அமைப்பு புத்தகம் எப்படியெல்லாம் அமைந்திருக்கிறது என்பதை பற்றி ஒரு பல ஆய்வுகள் இருந்தாலும் நான் சில வகையில் அதை பண்ணணும் அப்படின்னு அதனுடைய அதிகார அமைப்புகள், முதல்ல என்ன எழுத்தில் வந்து அப்போ முடிகிறதுல என்ன எழுத்தில் முடியுது, அது மட்டும் இல்லாமல் அவர் எண்களை பயன்படுத்தியிருக்கிறார். இப்போ 8 எண்ண நாம் சரியாக அது அதிர்ஷ்டக்கார எண் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். அந்த எண்ணை அவர் பயன்படுத்துகிறார். 9வது எண்ணு அதிர்ஷ்ட எண்ணுன்னு நாம் நினைக்கிறோம். அந்த எண்ணை திருவள்ளுவர் பயன்படுத்தலை. இப்போ இதையெல்லாம் ஒரு அலசி, அது இல்லாமல் ஆங்கிலத்தில் மட்டும் எத்தனை
மொழிபெயர்ப்புகள் எத்தனை ஆசிரியர்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு மொழியிலையும் எவ்வளோ மொழியில் வெளியிட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை ஜனங்களுக்கு காட்ட வேண்டும், மக்களுக்கு காட்ட வேண்டும்னு பண்ணேன். அதே மாதிரி சிந்தனை துளிகள் அப்படின்னு பண்ணேன். சில கட்டுரைகள் எழுதி அந்த கட்டுரைகளை கொய்த மலர்கள் அப்படின்ற தலைப்பில் பண்ணேன். ஏன்னா இன்றைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது மலரை நாம் பறித்து தான் அழகாக மாலையாக தொடுக்கிறோம், இல்லை ஒரு சரமாக தொடுக்கிறோம், அதை அழகுபடுத்துகிறோம். இப்போ அந்த மாதிரி நமக்கு இருக்கிற தமிழ் இலக்கிய செய்திகளை ஒரு அழகுபடுத்த வேண்டும் என்பதற்காக அப்படி பண்ணேன். அப்படி நிறைய அதே மாதிரி ஆன்மீகத்தில் இப்போ எனக்கு கொஞ்சம் ஈடுபாடாக இருக்கிறதுனால சிவனின் திருவிளையாடல்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் பண்ணேன். அதே மாதிரி கண்ணனின் மாயங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் பண்ணேன். இப்படி நிறைய செய்து கொண்டே இருக்கிறேன். அது செய்து கொண்டே இருக்க வேண்டும். உலகத்தில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய விரல் 5 இருக்குது, நம்முடைய புலன்கள் 5. அப்படி இந்த உலகத்தில் 5 நிறைய இருக்குது. அந்த 5 ஒரு புத்தகமும் பண்ணியிருக்கிறேன். அப்துல் கலாம் பற்றி பண்ணேன். நான் எனக்கு என்ன ஆர்வம் அப்படின்னா, இப்படி இந்த உலகத்தில் மக்கள் இருக்கிறார்கள், இலக்கியங்கள் இருக்கிறது. அந்த இலக்கியங்களையும் பெரியவர்களையும் அறிஞர்களையும் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இலகுவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய தமிழ் மொழியில் அதை படைக்க வேண்டும் என்று எழுதி கொண்டிருக்கிறேன். ஒரு தமிழ் அறிஞரா, ஆய்வாளரா, படைப்பாளியா உங்களுடைய பயணம் எப்படி ஆரம்பமானது? ஆரம்பத்தில் ஒரு இடைநிலை ஆசிரியராக இருந்து அதுக்கப்புறம் முதுநிலை ஆசிரியராகி கல்வி மேலே இருக்கிற ஒரு ஆர்வம் காரணமாக இன்றைக்கி ஒரு ஆய்வாளராக உருவான விதம், இன்றைக்கும் கூட இலக்கியம் சார்ந்த பணிகளில் உங்களை ஈடுபடுத்திட்டு உங்களோட பயணத்தை எப்படி தொடர்ந்துட்டுருக்கீங்கன்னு பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. பல்கலைக்கழகங்களில் இருக்கும் நூல்களை படித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பல தகவல்களை பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக நமக்காக வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கும் சில இனிமையான தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றி சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அக்டோபர் 24ஆம் தேதிதான் ஐக்கிய நாடுகள் அவை என்னும் ஓர் உலக அமைப்பு உருவாக்கப்பட்ட நாள். 2வது உலகப்போர் ஏறத்தாழ முடிவடைந்த நிலையில் 1945ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் அவை உருவாக்கப்பட்டது. அப்போது அந்த அவையில் 51 நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருந்தன. இந்த அமைதியான ஒரு அவையை உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணமே போரிலிருந்து தான் புறப்படுகிறது. 1வது உலகப்போர் முடிந்தபோது ஒரு முறையும், 2வது உலகப்போர் முடிந்தபோது மறுபுறையும் இப்படி நாடுகளுக்கு இடையில் ஒரு அமைதியை ஏற்படுத்துவதற்கும் போரை தவிர்ப்பதற்கும் ஓர் அவை தேவை என்கிற எண்ணம் பல நாடுகளுக்கும் எழுந்தது. லீக் ஆஃப் நேஷன்ஸ் என்று முதலில் ஓர் அமைப்பு உருவாக்கப்பட்டு, ஆனால் அது செயல்படாமல் போய் அதற்கு பின்னால் இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் UNO ஐக்கிய நாடுகள் அவை என்கிற அமைப்பு உருவாயிற்று. ஒரு பெரிய போரிலிருந்தும் சில நன்மைகள் பிறக்கும் என்பதற்கு இந்த ஐநா அவை ஓர் எடுத்துக்காட்டு. ஐநா அவையின் மீது ஏராளமான விமர்சனங்கள் எல்லாம் இருந்தாலும் அப்படி ஒரு அவை இருப்பது தேவை என்பதைத்தான் இன்று வரையில் எல்லா நாடுகளும் ஏற்கின்றன. அது வல்லரசு நாடுகளாக இருந்தாலும் சரி, அல்லது வளர்ந்த நாடுகளாக, வளர்கிற நாடுகளாக, வளர வேண்டிய நாடுகளாக எப்படி இருந்தாலும் இப்படி ஓர் அவை இருக்கட்டும் என்கிற எண்ணம்தான் இன்று வரையில் இருக்கிறது. அந்த அவை மேலும் எப்படியெல்லாம் சீர்திருத்தப்பட வேண்டும், என்ன மாற்றங்கள் வர வேண்டும் என்கிற கருத்துரைகளும் விமர்சனங்களும் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அவை இருக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. எனவே 45இல் தொடங்கப்பட்ட அந்த ஐக்கிய நாடுகள் அவையினுடைய தேவை இப்போதும் இருக்கிறது என்பதை காட்டிலும் இப்போது இன்னும் கூடுதலாக இருக்கிறது என்று நமக்கு சொல்ல தோன்றுகிறது. 1ஆம் உலகப்போர் முடிந்தது 1919இல். ஆனால் 20 ஆண்டுகளிலேயே அடுத்த 2வது உலகப்போர் வந்துவிட்டது. ஆனால் 2வது உலகப்போர் முடிந்து
80 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இன்னமும் அப்படி ஒரு தேவை இல்லாமல், இன்னமும் 72 ஆண்டுகள் ஆனாலும் கூட மறுபடியும் 3வது உலகப்போர் வராமல் இருக்கிறதென்றால் அதில் ஐக்கிய நாடுகள் அவைக்கும் ஒரு பங்கு இருக்கத்தான் செய்கிறது. 2வது உலகப்போர் முடிகிற போதுதான் கணிப்பொறி யுகமும் கூட உலகத்தில் தொடங்குகிறது. ஒரு பக்கத்திலே அறிவியல் வளர்ச்சியும், இன்னொரு பக்கத்திலே அனைத்து நாடுகளுக்குமான ஒரு பொதுவான அவையும் என்கிற இரண்டை நாம் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு பெற்றிருக்கிறோம். இந்த ஐக்கிய நாடுகள் அவைக்கு 6 விதமான முக்கியமான அங்கங்கள் இருக்கின்றன. அதனை செக்ரட்டேரியட் என்றும் பிற பெயர்களிலும் நாம் அழைக்கிறோம். அதனை விட 6 முக்கிய நோக்கங்கள் இருக்கின்றன என்பதுதான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஐக்கிய நாடுகளின் அவையினுடைய தலைமைச் செயலகம் அது நியூயார்க்கிலே, அமெரிக்காவில் நியூயார்க்கில் மேன்ஹாட்டன் என்கிற இடத்தில் இருக்கிறது. அதனை தாண்டி ஜெனீவாவில், நைரோபியில், வியன்னாவில் அதனுடைய அடுத்த முக்கியமான கிளைகள் இருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் அவை தொடங்கப்பட்ட நிலையிலிருந்து இன்றைக்கு பெரும் அளவிற்கு வளர்ந்திருக்கிறது. வெறும் 51 நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருந்து தொடங்கப்பட்ட அவை இன்றைக்கு 193 நாடுகளை உறுப்பு நாடுகளாக கொண்டிருக்கிறது. வளர்ச்சி பேரளவில் இருக்கிறது. செய்ய வேண்டிய பணிகளும் இருக்கின்றன. குறிப்பாக ஐக்கிய நாடுகள் அவை உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்று சொன்னால் உலக அமைதியை காப்பாற்றுவது, உலகத்திற்கு பாதுகாப்பு தருவது, வெறும் நாடுகளுக்கு மட்டுமல்லாமல் தனிமனித உரிமைகளையும் கூட காப்பது, சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுவது, அதனை தாண்டி ஒரு இயற்கை பேரிடர் வருகிற போதும் அதற்கு ஏற்ற வகையில் துணை புரிவது, சுற்றுச்சூழலை பாதுகாப்பது என்கிற இந்த 6 விதமான முக்கிய நோக்கங்களை கொண்டதாக ஐநா அவை இருக்கிறது. இந்த 6 நோக்கங்களுக்கும் இன்றைக்கும் மிகப்பெரிய தேவை இருக்கிறது. உலக அமைதி தேவையாக இருக்கிறது, உலகத்துக்கு பாதுகாப்பு தேவையாக இருக்கிறது. இன்று வரையிலே உலக அமைதி ஏற்படவில்லை என்பது உண்மைதான். இந்த ஐக்கிய நாடுகள் அவையை ஏற்படுத்துவதில் ஒரு பெரும் பங்கு வகித்த அமெரிக்காவும் கூட அதற்கு பிறகு 45 ஆண்டுகள் தொடர்ந்து சோவியத்தோடு ஒரு பனிப்போரை நடத்தி கொண்டே இருந்தது. இது கோல்டு வார் என்று அதனை சொல்லுவார்கள். 1945 90 வரையில் அந்த 2 நாடுகளுக்கும் இடையில் இருந்த அந்த பனிப்போர் வேறு வேறு நாடுகளில் போராக வெடித்தது. அது வியட்நாமில் வெடித்தது, வேறு வேறு தேசங்களில் வெடித்தது. எனவே ஐக்கிய நாடுகள் அவையால் அதன் நோக்கத்தை நிறைவேற்ற முடியவில்லை, வல்லரசுகளை அடக்க முடியவில்லை என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதனுடைய பெரும் பணிகளில் ஒன்றாக, தேவைகளில் ஒன்றாக இருப்பது உலக அமைதி, உலக பாதுகாப்பு. பாதுகாப்பு என்பது தேசங்களுக்கு மட்டுமில்லை, தனி மனித உரிமைகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். அது ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லப்படுகிற மனித உரிமைகள் ஐக்கிய நாடுகள் அவையினுடைய முதன்மையான நோக்கங்களுள் ஒன்றாகவே இன்று வரை இருக்கிறது. அதற்காக பல தீர்மானங்களை, ஒப்பந்தங்களை ஐநாவை நிறைவேற்றியிருக்கிறது. எனவே தனி மனித உரிமை, ஒரு தேசத்தின் உரிமையையும் தனி மனித உரிமையையும் காப்பாற்றுகிற பெரும் பொறுப்பும் திறனும் கொண்டதாக ஐக்கிய நாடுகள் அவை உள்ளது என்றே நாம் கருதுகிறோம். எனவே இந்த மூன்றினை தாண்டி வருகிற போது இருப்பதை பாதுகாப்பது என்பது மட்டுமல்ல, இல்லாதவைகளை உருவாக்குவது, இருப்பதை மேம்படுத்துவது, சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் என்று குறிக்கப்பட்டிருக்கிற சமூக பொருளாதார வளர்ச்சி, ஒவ்வொரு நாட்டினுடைய சமூக பொருளாதார வளர்ச்சியும் ஒட்டுமொத்தமாக உலக சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும். எனவே ஐக்கிய நாடுகள் அவை அதிலும் மிகப்பெரிய கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. ஒவ்வொரு தேசத்திலும் அந்த சமூகம் பண்பாடு உடையதாக, பொருளாதாரம் வளம் மிக்கதாக ஆவதற்கும் ஐக்கிய நாடுகள் அவை உதவ வேண்டும் என்பது முதன்மையானது. அதைப்போல சுற்றுச்சூழல் இன்றைக்கு பசுமை நடை என்றும் பசுமை உலகென்றும் எல்லா இடங்களிலும் பேசப்படுகிறதே, அந்த பசுமையை வளர்ப்பது அதுவும் ஒரு மிகப்பெரிய குறிக்கோளாக இப்போது நாம் பார்க்கிறோம். உலகெங்கும் எரிபொருளால் இயங்குகிற வாகனங்கள் கூடியிருக்கின்றன. அப்படி கூடுகிற போது சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது. அதை குறைப்பதற்கு என்ன செய்யலாம் என்று எல்லா நாடுகளையும் ஒன்றாக அமர்த்தி அதற்கான ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவதும் இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் அவையினுடைய ஒரு கூறாகத்தான் இருக்கிறது. எனவே அந்த சுற்றுச்சூழல் எல்லாவற்றையும் தாண்டி 6வதாக மிக முக்கியமானதாக கருதப்படுவது
இயற்கை பேரிடர் ஏற்படுகிற போது ஒரு நாள் இந்த நாட்டில் ஏற்படலாம், இன்னொரு ஆண்டு இன்னொரு நாட்டில் ஏற்படலாம். அது நிலநடுக்கமாக இருக்கலாம், வெள்ளமாக இருக்கலாம், பெரும் புயலாக இருக்கலாம். ஏதோ ஒரு இயற்கை பேரிடர் நிகழும்போது அந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு மற்ற நாடுகளின் உதவிகளையெல்லாம் பெற்றுத்தருவதற்கும் ஐக்கிய நாடுகள் அவை ஒரு பொதுவான அவையாக இருக்க வேண்டும். இன்றைக்கும் அந்த பணி பல நேரங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கேனும் ஓர் இடத்தில் நிலநடுக்கம் வந்து கட்டிடங்களெல்லாம் சரிந்து போனால் பிற நாடுகளெல்லாம் உதவ முன்வருகிறார்கள். அதை ஒருங்கிணைக்கிற பணியும் கூட ஐக்கிய நாடுகளின் பணியாக இருக்கிறது. எனவே இந்த 6 நோக்கங்களும் சரியாக செயல்படுமானால் ஐக்கிய நாடுகளினுடைய தேவை மிக கூடுதலாகத்தான் இன்றைக்கும் இருக்கிறது என்பதை நாம் ஏற்கலாம். 1945 அக்டோபர் 24 ஐக்கிய நாடுகள் அவை உருவாக்கப்பட்ட நாள். தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் புதிய கல்வியை பற்றியும் அவற்றிற்கான வேலைவாய்ப்புகளை பற்றியும் ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் மூலமாக நாம் அறிந்து வருகிறோம். இன்றைக்கும் சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு. வணக்கம். நம்ம இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக பட்டதாரி இளைஞர்கள் அரசு மற்றும் அரசு துறை சார்ந்த நிறுவனங்களில் என்ன மாதிரியான பணிகள் இருக்கின்றன, அந்த பணிகளுக்கான தேர்வு முறைகள் என்னென்ன, அந்த மாதிரியான தேர்வுகளுக்கான தேர்ச்சி முறை என்ன, அதற்கு எப்படி தயாராக வேண்டும், அப்படி தயாராகும்போது மாணவர்கள் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் சவால்கள் என்னென்ன இருக்கும், அது குறித்து நாம் தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருந்திருக்கிறோம். அந்த வகையில் முதல்ல நாம் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம்னு சொல்லக்கூடிய UPSC நடத்தக்கூடிய தேர்வுகள் என்னென்ன இருந்தது, அந்த தேர்வுகளுக்கு எப்படியெல்லாம் தயாராகணும், அந்த தேர்வுகள் என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறமா அதிலே IAS IPS IFS தேர்வுகள் மற்றும் IFS தேர்வு, அதாவது இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக IAS தேர்வுகளில் ப்ரிலிமினரி மெயின்ஸ் இன்டர்வியூ அப்படின்ற 3 நிலைகள், முதல்நிலை தேர்வு, முக்கிய தேர்வு, அப்புறம் ஆளுமை தேர்வு, இந்த 3 நிலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குறித்து நம்ம ஒரு அமைப்பு, இந்த தேர்வினுடைய அமைப்பு முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து பார்த்தோம். அதற்கப்புறமா கடந்த வாரங்களில் நம்ம IAS தேர்வுகளில் இருக்கக்கூடிய அந்த ஆளுமை தேர்வுன்னு சொல்லக்கூடிய 3ஆம் நிலை, அது பர்சனாலிட்டி டெஸ்ட் அல்லது இன்டர்வியூ டெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆளுமை தேர்வு குறித்து நம்ம பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். அதில் மாணவர்கள் அந்த ஆளுமை தேர்வில் ஆளுமை தேர்வின் போது சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் சவால்கள் என்ன, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறது குறித்து நாம் பேசினோம். அது மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகங்கள், அதாவது டவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லா கேள்விக்கும் நான் விடையளிக்க வேண்டுமா, எனக்கு விடையளிப்பதற்கான சந்தர்ப்பம் எப்படி வழங்கப்படும், அதனை எப்படி பயன்படுத்தணும், எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் தெரியலன்னே சொல்லலாமா, தெரியலன்னு சொல்லும்போது அதை போர்டு எப்படி எடுத்துப்பாங்க, அதிலிருந்து எனக்கு என்ன மாதிரியான ஒரு மன அழுத்தம் ஏற்படும், அந்த மாதிரி மன அழுத்தம் ஏற்பட்டால் என்ன செய்யணும், இந்த மாதிரி விஷயங்கள் குறித்து நம்ம பேசினோம். அதன் தொடர்ச்சியாக ஒரு மாணவருக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், என்னோட கம்ஃபர்டபுள் ஏரியா இல்லை, அதாவது எனக்கு சில பகுதிகளில் நான் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. உதாரணமாக எனக்கு எக்கானமியில் நான் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை, அல்லது பாலிட்டிக்ஸை நான் அவ்வளோ ஆர்வத்தோடு நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். அந்த மாதிரி ஒரு ஏரியாவிலேருந்து எனக்கு ஒரு கேள்வி வந்துவிட்டால் நான் என்ன செய்வது, எனக்கு எக்கானமி தெரியாது அல்லது அரசியல் தெரியாது, அந்த ஏரியாவிலே என்னை திருப்பி ஒரு கேள்வி கேட்குறாங்க, அல்லது அதுலேருந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டுட்டாங்க அப்படின்னா நான் எப்படி அதுலேருந்து விலகி வெளியே வருவது, இந்த மாதிரி ஒரு சூழல் வந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். முதல்ல எனக்கு ஒரு பகுதியோ அல்லது ஒரு பாடமோ அல்லது ஒரு விஷயமோ எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறது ஒரு மாணவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மென்டல் பிளாக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது இப்போ உதாரணமாக பொருளாதாரம், எக்கானமின்னு எடுத்துக்குவோம். இப்போ எக்கானமி எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதில் நம்ம என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸோ அல்லது ஃபேக்ட்ஸோ அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களோ அதை பற்றி எனக்கு முழுமையாக தெரியாது அப்படின்னு சொல்லலாம். அதற்காக பொருளாதாரம் சார்ந்த ஒரு செய்தி எனக்கு தெரியாது, அந்த செய்தியை நான் பார்க்கவே மாட்டேன், அந்த செய்தியை நான் புரிஞ்சிக்கவே மாட்டேன், அது எனக்கு புரியாது அப்படின்னு ஒதுக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டிடியூட்னல் ப்ராப்ளம். இதுதான் நம்மளோட சிக்கல்.
இது வந்து பள்ளிக்கூட பருவத்திலிருந்தே நம்ம மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிக்கல் அல்லது மென்டல் பிளாக்னு சொல்லக்கூடிய ஒரு மனம் சார்ந்த ஒரு ஆட்டிடியூட் சார்ந்த ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு எக்கானமி பிடிக்காது அல்லது எனக்கு எக்கானமி வராதுன்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டான்னா அது குறித்த எந்த விஷயத்தையுமே வந்து பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. அது முதல்ல தப்பு. இப்போது ஆளுமை தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் சொல்கிறது, உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன் எழுதும்போது அல்லது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எழுதும்போது ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து பிடிக்காமல் இருக்கலாம், அல்லது தெரியாமல் இருக்கலாம், அல்லது நீங்கள் படிக்க விரும்பாமல் இருக்கலாம். அங்கே வந்து உங்களுக்கு சாய்ஸ் உண்டு. நான் ஹிஸ்ட்ரி படிக்காமலே போகிறேன், எக்கானமி படிக்காமலே போகிறேன், அதில் ஒரு 10 கேள்வி வந்ததுன்னா நான் விட்டுறேன், அதை ஏதாவது கெஸ் பண்ணி எழுதுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாய்ஸ் எடுத்து நீங்கள் போய் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஒரு ஆளுமை தேர்வில் வரும்போது அந்த இடத்துல உங்களோட ஆளுமை பரிசோதிக்கப்படுகின்றதே தவிர உங்களுடைய அறிவு அல்ல. இப்போ நாலேட்ஜ் அப்படிங்கிறத விட உங்கள் நாலேட்ஜ் வந்து ஆல்ரெடி வந்து பரிசோதித்து அதை வந்து டெஸ்ட் பண்ணியாச்சு, அது ஆல்ரெடி வந்து நீங்கள் மெரிட்டோரியஸ்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அதனால தான் இன்டர்வியூவில் வந்து உட்காந்துருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு எக்கானமி பிடிக்காது, எனக்கு பாலிட்டிக்ஸ் பிடிக்காதுன்னு சொல்கிறது வந்து ஒரு பர்சனாலிட்டி இஷ்யூவாக தான் போர்டு பார்க்குமே தவிர அது ஒரு நாலேட்ஜ் இஷ்யூவாக பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு எக்கானமி வராது அப்படின்னாலோ அல்லது பாலிட்டிக்ஸ் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னாலோ அதற்காக அது சார்ந்த எந்த விஷயத்தையும் நான் தெரிந்து கொள்ளாமலே இருப்பேன், அதை ஒதுக்கி விடுவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு நல்ல ஆளுமையினுடைய, ஒரு நல்ல பர்சனாலிட்டியினுடைய டைமென்ஷனோ அல்லது ஒரு நல்ல ஆளுமையினுடைய அங்கமாகவோ அது கருதப்பட மாட்டாது. எக்கானமிக் ஏரியாவில் வந்து எக்கானமியிலேருந்து எனக்கு பிடிக்கல, எனக்கு அது வந்து வராதுன்னு சொல்லும்போது அது குறித்த செய்திகள், அது சார்ந்த செய்திகளை நீங்கள் தெரிந்து வைத்துக்கொண்டு எனக்கு அதற்கான பின்புலம் தெரியாது, சப்ஜெக்ட் மேட்டர் தெரியாது, எனக்கு அது முழுமையாக புரியாதுன்னு சொன்னீங்கன்னா அது வேறு. இல்லை எனக்கு அந்த ஏரியாவே எனக்கு பிடிக்காது, எனக்கு அந்த ஏரியாவே வராது அப்படின்னு அவாய்ட் பண்ணுறது ஒரு அவாய்டன்ஸ் பிஹேவியராகத்தான் பார்க்கப்படும். ஸோ இது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்டர்வியூ அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனாலிட்டியை வெளிப்படுத்தும் போது நெகட்டிவான பர்சனாலிட்டியை வெளிப்படுத்தக்கூடாது. ஆனால் நீங்கள் படிக்கிற போதே, தேர்வுக்கு தயாராகின்ற போதே உங்களுக்கு வீக் ஏரியான்னு வர்ற வீக் ஏரியா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களில் நியூஸ் என்னன்னு ஃபாலோ பண்ணுங்கள், அதை தெரிஞ்சுக்காமல் போகாதீங்க. இது முதல் விஷயம். நான் முதல்ல சொல்ல விரும்புகிறது இதுதான். எனக்கு இது வராதுங்கிறதுக்காக அந்த சப்ஜெக்டை முழுமையாக ஒதுக்க வேண்டாம்ங்கிறது என்னுடைய பாயிண்ட். சரி, நான் ஒதுக்கலை சார், ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஆனால் அந்த செய்தியை நான் படிக்கும்போது அந்த செய்தியை உள்வாங்கக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய திறன் எனக்கு வேணும்ல. அப்படி இந்த திறன் இல்லைன்னா எனக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிக்காதுன்னு அந்த திறனே இருக்காது இல்லையா? அதுலேருந்து ஒரு கேள்வி கேட்டால் எப்படி முழுமையான ஒரு பதிலே சொல்ல முடியும்? பிரச்சனையே இல்லை. நீங்கள் இன்டர்வியூ போர்ட்லேயும் இந்த ஏரியா எனக்கு வந்து கொஞ்சம் வீக் ஏரியா தான், எனக்கு அவ்வளோவா வந்து எனக்கு வந்து புரியாத ஒரு ஏரியாவாக தான் இருக்குது, ரொம்ப ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன், பட் இந்த நியூஸ் அப்படிங்கிற விஷயத்தை நான் பார்த்தேன், அதில் எனக்கு இவ்வளோ தான் தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக கூறலாம். உதாரணமாக ஜிஎஸ்டி பற்றி ஒரு நியூஸ் வருது. ஜிஎஸ்டிங்கிற குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் பற்றி தொடர்ச்சியாக நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிற கான்செப்டோ அல்லது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளாதாரம் சார்ந்த கான்செப்ட்ஸோ பிரின்சிபல்ஸோ உங்களுக்கு புரியலை. ஏன்னா உங்களுக்கு பொருளாதாரம், நீங்கள் சயின்ஸ் பேக்லேருந்து வர்றீங்க, ஹியூமனிட்டிஸ் உங்களுக்கு புரியலைன்னு வச்சுக்கலாம். இன்டர்வியூ போர்டில் ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அல்லது தமிழ்நாடு மாதிரியான அரசாங்கங்கள் ஏன் வந்து மாநிலங்கள் வந்து ஏன் ஜிஎஸ்டி எதிர்க்கிறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. தாராளமாக நீங்கள் அந்த இடத்துல ஒத்துக்கலாம். சார் எனக்கு வந்து ஜிஎஸ்டி அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தேன், அது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ்னு சொன்னாங்க, அது வந்து பொதுவாக வந்து எல்லா இருக்கக்கூடிய அந்த இன்டைரக்ட் டேக்ஸஸ் எல்லாத்தையும் ஒரே டேக்ஸாக மாற்றக்கூடிய ஒரு டேக்ஸ் ரெஜிம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது எப்போயுமே வந்து ஒரு அதை புரிந்து கொள்வது வந்து எனக்கு கொஞ்சம் கடினமான விஷயமாக தான் இருந்திருக்குது. ஏன்னா நான் பெரும்பாலும் வந்து நான் சயின்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்தே வந்துட்டதுனால எனக்கு எக்கானமிங்கிறது புரிஞ்சுக்கிற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு தான் தெரியும். ஏன் அவங்க எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி என்னால் முழுமையாக புரிஞ்சுக்க முடியல. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய வருமானம், எங்களுக்கான வரி வருமானம் வந்து குறைந்துவிடும் அப்படின்னு அந்த மாநிலங்கள்லாம் வந்து பயப்படுறாங்க. இதுதான் எனக்கு தெரியும், இவ்வளோ தான் விஷயம். இதை கூறுகிற போது போர்டு வந்து என்னடா இவன் இன்டர்வியூ வரைக்கும் வந்த ஒரு பையன் இவனுக்கு இது கூட தெரியாதா அப்படின்னு எடுக்க மாட்டாங்க. நீங்கள் உண்மையை பேசுவதற்காக உங்களுடைய ஆளுமை சரியான ஆளுமை என்று கணிக்கப்படும். ஏன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன உண்மையோ அதை தெளிவாக கூறுகிறீர்கள். தேவையில்லாமல் அந்த இடத்துல ஒரு பொய்யான பதிலை சொல்கிறதோ அல்லது எனக்கு தெரியல அப்படின்னு வந்து ஒரு மழுப்பலான ஒரு பதிலை சொல்கிறதோ அவாய்ட் பண்ணிவிட்டு உண்மையை சொல்லுகிற போது நிச்சயம் வந்து உங்களுக்கு மார்க் வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா போர்டு வந்து என்றைக்குமே வந்து உங்களை தவறாக கணிக்க மாட்டாங்க.
சரி, அதுக்கப்புறமும் வந்து என்னை ஸ்ட்ரெஸ் பண்ண என்ன சார் பண்ணுவாங்க? சில நேரங்களில் அதுவும் ஆகும். சில நேரங்களில் வந்து இன்டர்வியூவில் என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ அப்படின்னு ஒரு இன்டர்வியூ சொல்லுவோம். ஸோ சில நேரங்களில் எனக்கு தெரியலன்னு சொன்னதுக்கப்புறம் போர்டு ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அப்படி ஒரு போர்டு வந்து அழுத்தம் கொடுக்க தொடங்கிட்டாங்கன்னா அந்த இன்டர்வியூ ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூவாக மாறும். அப்படி ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூவாக மாறுச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம்.